கஜபதி தயக்கமாய் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தபடி டயலில் எண்களை தட்டினார். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ மிஸ்டர் வாத்சல்யன் ஆன் த லைன்? கஜபதி காத்திருந்தார். அரை நிமிஷ அவகாசத்துக்கு பின் வாத்சல்யன் குரல் கேட்டது. ஹலோ வணக்கம், நான் கஜபதி பேசுகிறேன். கஜபதியா? ரமாவோட அப்பா. ஓ நீங்களா? வணக்கம், சாரி லைனில் உங்களை காக்க வச்சுட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் ரொம்பவும் டைட்டு, டியூ இயர் எண்டிங். தொந்தரவு கொடுத்துட்டேனா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் உங்களின் முடிவுக்காகத்தான் காத்திருந்தேன். சாரி, வேலை மும்புறத்தில் முடியலை. டெலிஃபோனில் ஒரு 5 வினாடிகளுக்கு வேண்டாத நிசப்தம் நிலவவே அதை கஜபதி கலைத்தார். 2 நாளில் தகவல் சொல்கிறதாக சொன்னீங்களே, வாஸ்தவந்தான். என் பொண்ணு ரமாவை உங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா? உங்கள் பொண்ணை பார்த்த அன்னைக்கே ராத்திரி பையன் வேலை விஷயமா அவசரமாக டெல்லி போயிட்டான். அவன்கிட்ட எதுவும் பேச முடியலை. எப்படியும் இந்த வார கடைசிக்குள்ளாகவே ஊர் திரும்பி விடுவான். வந்ததும் கலந்து பேசிட்டு உடனே முடிவை சொல்லிடுறேன். இதை நீங்கள் தரகர் மூலமாக சொல்லியிருந்தா டென்ஷன் இல்லாமல் இருந்திருப்பேனே. மன்னிக்கவும், தரகர் குமாரசாமி 4-5 நாளாக ஊரில் இல்லை. ஏதோ பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னு அவரோட சொந்த கிராமத்துக்கு புறப்பட்டு போயிருக்காராம். அதனால தான். அப்படியா? விஷயம் தெரியாம நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையன் டெல்லியிலிருந்து எப்போ திரும்புறாருன்னு சொன்னீங்க? இந்த வார கடைசியில். அப்போ உங்க பதிலை எப்போ எதிர்பார்க்கலாம்? பையன் டெல்லியிலிருந்து வந்த அடுத்த 10வது நிமிடம் உங்க வீட்டு டெலிஃபோன் மணி அடிக்கும். ரொம்ப சந்தோஷம். வேற விசேஷம் ஒன்றுமில்லையே? இல்லை, வீட்டில் எல்லோரையும் கேட்டதாக சொல்லுங்கள் என்று இணைப்பை துண்டித்தார். வாத்சல்யன் தனக்கு எதிரே இருந்த நாட்காலில் உட்கார்ந்திருந்த தரகரை புன்னகையோடு பார்த்தார். போன்ல யாருன்னு தெரியுமோனோ? தெரியும், புரிஞ்சுக்கிட்டேன். யாரு? கஜபதி தான். நம்ம சைடிலிருந்து எந்த பதிலும் போகலைன்னு சொன்னதும் மனுஷன் பதறி அடிச்சுக்கிட்டு போன் பண்ணிட்டார். ஆமாம், பொண்ணை பெத்தவராச்சே. பொண்ணு சொர்ண விக்ர மாதிரி இருக்கா. ஆனால் அவளை பற்றி கேள்விப்படுற விஷயம் மனசுக்கு சங்கடமாய் இருக்குதே. எனக்கென்னமோ நீங்கள் கேள்விப்படுற விஷயம் உண்மையாக இருக்காதுன்னு படுது. ஒரு பொண்ணு லட்சணமாக இருந்தால் அது 4 பேரோட கண்ணை பறிக்கத்தானே செய்யும். அந்த ரமா பொண்ணு 5 வருஷத்துக்கு முந்தி விஜயவாடாவில் இருக்கிற ஷிவ்க்யூர் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டாக இருந்திருக்கிறா. விஷயத்தை என்கிட்ட வந்து சொன்னது சாதாரண ஆள் இல்லை. எனக்கு வேண்டப்பட்ட நெருக்கமான சிநேகிதர். அவர் பொய் பேசி நான் கேட்டதே இல்லை. பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சியாய் அவர் முகம் போன போக்கு இன்னும் என் கண்ணிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படி சந்தேகப்படுற பட்சத்தில் பொண்ணோட அப்பா கஜபதிக்கிட்டேயே போய் கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாமே. என் பையன் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறானே. சரி, இதுக்கு என்னதான் முடிவுன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். என்ன? டெல்லியில் இருக்கிற என் பையன்கிட்டே பேசிக்கிட்டேன். இன்னைக்கு ராத்திரி ரயிலில் நீயும் நானும் விஜயவாடா புறப்பட்டு போகிறோம். ஷிவ்க்யூர் ஹாஸ்பிட்டலில் போய் பழசை தோண்டறோம். டாக்டர் புன்னம் சந்தரின் பிரத்யேக அறைக்கு வெளியே போடப்பட்டிருந்த ஃபார்ம் சோபாவில் புதைந்தபடி காத்திருந்தார்கள் வாத்சல்யனும் தரகரும். ஒரு நர்ஸ் அவர்களை சமீபித்தாள். டாக்டரை பார்க்க மெட்ராஸிலிருந்து வந்திருக்கிறது நீங்க தானே? உள்ளே போங்க, டாக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இருவரும் எழுந்து போனார்கள். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், ப்ளீஸ் பி சீட்டட். வாத்சல்யன் ஆங்கிலத்தில் பேச்சை ஆரம்பிக்கவே புன்னம் சந்தர் புன்னகைத்தார். எனக்கு தமிழ் தெரியும். நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் படித்தேன். இஸ் இட்? கேட்கவே சந்தோஷமாக இருக்கு டாக்டர். மெட்ராஸிலிருந்து யார் என்னை பார்க்க வந்தாலும் நான் தமிழில் தான் பேசுவேன் சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தார் டாக்டர். சொல்லுங்க, என்ன விஷயம்? யாரையாவது இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணுமா? அதெல்லாம் இல்லை டாக்டர், ஒரு சின்ன என்கொயரிக்காகத்தான் வந்திருக்கிறோம். என்கொயரியா? எஸ் சொன்ன வாத்சல்யன் தனது சட்டை பையில் வைத்திருந்த ரமாவின் சின்ன சைஸ் போட்டோவை எடுத்து டாக்டர் புன்னம் சந்தரிடம் நீட்டியபடியே கேட்டார். புன்னம் சந்தர் போட்டோவை வாங்கி பார்த்தார். நெற்றி சுருங்கி 3 வரிகள் உற்பத்தியாகி சட்டென்று மறைந்தன. தலை நிமிர்ந்தார். எனக்கு இந்த பெண்ணை தெரியுமாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். டாக்டர் தங்கள் பேஷண்ட்டுகளை பற்றி வேற ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மெடிக்கல் எத்திக்ஸ் இதெல்லாம். டாக்டர், இந்த பொண்ணு உங்ககிட்ட பேஷண்ட்டாக இருந்திருக்கிறா. ஆமாம், ஒரு மென்டல் பேஷண்ட், ஹைலி டிஸ்டர்ப்ட். இது ரொம்ப வருஷமாச்சே. ஒரு 5 வருஷம் இருக்குமா டாக்டர்? மேபி என்று தலையசைத்தார். கேட்டார். இப்போ எதுக்காக இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறீங்க?
டாக்டர், இந்த பொண்ணைத்தான் என் பையனுக்கு திருமணம் செய்யவிருக்கிறோம். அதுக்கான ஏற்பாடுகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனி சம்பந்தம் பேச வேண்டியதுதான் பாக்கி. எனக்கு வேண்டப்பட்ட நண்பர் ஒருத்தர், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் உங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த பொண்ணை 5 வருஷம் முன்னாடி ஒரு பேஷண்ட்டாக பார்த்துருக்கிறதாக சொன்னார். அவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் இங்கே வந்தோம். இப்போ உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப நன்றி டாக்டர். என் பையனை ஒரு பெரிய விபத்திலிருந்து டாக்டர் குறுக்கிட்டு கையமைத்தினார். பொறுங்க, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு எதுவும் புரியலை. எனக்கு குழப்பமாக இருக்குது என்றார் டாக்டர் புன்னம் சந்தர். இந்த பொண்ணை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். அப்படி இருக்க முடியாதே டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பெண் இப்போ உயிரோடு இல்லை. அவள் செத்து போய் 5 வருஷமாச்சு. டாக்டர், வாத்சல்யன் தரக 2 பெண்களின் முகங்களும் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி போட்டது. என்னது, செத்துட்டாளா? எஸ். நோ டாக்டர், இந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கா. போன வாரம் அவள் வீட்டுக்கே போய் பெண் பார்த்தோமே. புன்னம் சந்தர் புன்னகித்தார். இம்பாசிபிள். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண்ணோட பேர் சென்னம்மா. விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷனில் 5 வருஷத்துக்கு முந்தி புத்தி கெட்டு போய் திரிஞ்சிருக்கிறா. யாரோ கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவள் யாரு என்னங்கிற விவரமே சரியாக தெரியலை. அவள் குணப்படுத்திட்டா விவரம் தெரியும்னு நினச்சி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்தோம். ஆனால் அவள் குணமாகிற மாதிரியே தெரியலை. ஒரு நாள் ராத்திரி திடீர்னு வெறி அதிகமாகி ஆடலிட்களை தாக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறிட்டு யாரும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவளை மின்சாரம் தாக்கி கறிக்கட்டையாக தூக்கி வீசிடுச்சு. வாத்சல்யனின் விழிகள் வியப்புக்குள்ளே போயின. டாக்டர், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ரமா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கஜபதியோட பொண்ணு. ப்ளீஸ் வெயிட் அ மினிட். புன்னகம் சந்தர் எந்திரிச்சு ரெக்கார்ட் ரூம் சென்று அறிவித்த பக்கத்து அறைக்குள் நுழைந்து சற்று நேரத்தில் ஒரு ஃபைலை கொண்டு வந்தார். மேஜையின் மேல் வைத்து பிரித்தார். பல்பெரிய தாள்களை ஒரு 5 நிமிட நேரத்துக்கு பின் சில தாள்களை எடுத்தார். பாருங்க மிஸ்டர் வாத்சல்யம், இது சென்னம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். 5 வருஷத்துக்கு முந்தினது. சென்னம்மா உயிரோடு இருந்தப்ப எடுத்த ஃபோட்டோவும் இதிலேயே ஒட்டி இருக்குது பாருங்க. இருவரும் பார்த்தார்கள். ஆச்சரியம் அவர்களை அள்ளி கொண்டது. உதடுகள் தன்னிச்சையாய் முணங்கின. ரமாவின் முகசாயல் அப்படியே இருக்க உடம்பு மட்டும் கொஞ்சம் மெலிதாக இருந்தது. டாக்டர் குறுக்கிட்டார். இந்த சென்னம்மா யாரு, எந்த ஊரை சேர்ந்தவ, அவளோட அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேப்பருக்கு ஃபோட்டோவை கொடுத்து விளம்பரப்படுத்தியும் பார்த்தேன். யாரும் சொந்தம் கொண்டாட வரல. வருஷங்களும் இப்படியே ஓடிப்போச்சு. வாத்சல்யன் புன்னகம் சந்தரை ஏறிட்டார். டாக்டர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ண இருந்தேன். ரமாவோட முகச்சாயில் இருந்த சென்னம்மாவை இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு என்னோட நண்பர் பார்த்திருக்கிறார். ரமா தான் மென்டல் பேஷண்ட்டாக இருக்கணும்னு நினச்சி என்கிட்ட சொல்ல போகவே நானும் என் பையனும் குழம்பி போயிட்டோம். டாக்டர் சிரித்தார். உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வந்தது ரொம்பவும் நல்லதாகத்தான் போச்சு. இல்லைனா ஒரு பெண்ணோட வாழ்க்கை நாசமாகி இருக்கும். தரகர் தலையாட்டினார். நல்லா சொன்னீங்க டாக்டர். அந்த பொண்ணு ரமாவை பார்த்தா ரவிவர்மா வரைஞ்ச மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. நான் ஆரம்பத்திலிருந்தே அவர்கிட்ட பொண்ணை பார்த்தா அப்படி தோணல. அவசரப்பட்டு பொண்ணை வேண்டாம்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு எங்க குழப்பம் தீர்ந்து போச்சு. ரொம்ப நன்றி டாக்டர் என்று இருவரும் டாக்டருக்கு நன்றி சொல்லி கிளம்ப தயாரானார்கள். ரொம்ப நன்றி டாக்டர். மேரேஜ் இன்விடேஷனை அனுப்பி வைங்க. கல்யாணத்துக்கு வர முடிஞ்சா கண்டிப்பாக வரேன். வர முடிஞ்சாங்கிற வார்த்தையெல்லாம் வேண்டாம் டாக்டர். நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரீங்க. ரமாவையும் என் பையனையும் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. விடைபெற்றார்கள். அவர்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வளாகத்தை தாண்டும் வரையில் ஜன்னல் வழியாகவே பார்த்து கொண்டிருந்த டாக்டர் பின் மெதுவாய் நடந்து மேசைக்கு வந்து டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு மெட்ராஸுக்குரிய எஸ்டிடி கோட் எண்களையும் டெலிஃபோன் எண்ணையும் டயலில் தட்டினார். விரைவிலே லைன் கிடைத்தது. எதிரில் பேசியவர் கஜபதி தான். மிஸ்டர் கஜபதி, நான் டாக்டர் புன்னம் சந்தன் பேசுகிறேன். நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான். ரமாவை பற்றி விசாரிப்பதற்காக வாத்சல்யனும் தரகரும் வந்திருந்தார்கள். கஜபதி தவிப்பாய் கேட்டார். டாக்டர், நீங்க என்ன சொன்னீங்க? புன்னம் சந்தர் சிரித்தார். மின்சார டிரான்ஸ்ஃபார்மரில் சிக்கி 5 வருஷத்துக்கு முன் செத்துப்போன சென்னம்மாங்கிற அனாதை பொண்ணை உபயோகப்படுத்திக்கிட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நான் மாற்றி ஒட்டியிருந்த பழைய ரமா ஃபோட்டோவை பார்த்ததும் நம்பிட்டார்கள்.
டாக்டர் சொல்லுங்க, இந்த உண்மை ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க மற்றவங்க மூலமாக வெளியே தெரிந்தால் வரவே வராது. 5 வருஷத்துக்கு முன் வேலை செய்த பலர் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை. மேலும் பேஷண்ட்டுகளை பற்றி யாரிடமும் பேசக்கூடாதுங்கிறது தான் இந்த ஹாஸ்பிட்டலிலே முதல் பாடம். நீங்கள் தைரியமாக கல்யாணத்தை நடத்துங்க. டாக்டர், நீங்கள் எவ்வளவுதான் தைரியம் சொன்னாலும் மனசுக்குள் திக் திக்னு இருக்கு. இதோ பாருங்க கஜபதி, உங்கள் பொண்ணு ரமா சேலையை கிழிச்சுக்கிட்டு அலைஞ்ச பைத்தியம் இல்லை. ஸ்கூல் ஃபைனலில் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரலைங்கிற காரணத்தினால் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி யார் கூடவும் பேசாமல் இருந்தா. அதை பைத்தியம் வகையில் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேனே, இன்னைக்கும் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை சந்தோஷப்படுத்த மட்டுமே. ரமா பைத்தியம் ஒன்றுமில்லைன்னு நான் உண்மையையே சொல்லியிருக்கலாம். ஆனால் அதனால் அவங்க குழப்பம் தீராது. ஒரு கல்யாணம் நடக்க 1000 பொய்களை சொல்லலாம்ங்கிற பழமொழி இதுவோ அவசியமான ஒரே ஒரு பொய் தான். ஒரு சில உண்மைகளுக்கு நிரந்தர உறக்கம் தேவை மிஸ்டர் கஜபதி. கஜபதி மறுமுனையில் லேசாகி சிரித்தார். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி டாக்டர். கல்யாண காரியங்களை கவனியுங்கள். உங்கள் சம்மந்தி என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டிருக்கிறார். நானும் கண்டிப்பாக வருவேன். ஆனால் அந்த இடத்தில் நீங்களோ உங்கள் மனைவியோ என்னை தெரிந்தவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டாம். டாக்டர் பொன்னம்சன் சிரித்த சிரிப்பில் ஒரு கல்யாணத்தின் மொத்த சந்தோஷமும் தெரிந்தது. அப்பாவின் முகத்திலோ மகளை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க போகும் மனநிறைவும் சந்தோஷமும் தெரிந்தது. ஆமாங்க, தேவைப்படுற இடத்தில் ஒரு சில பொய்களால் ஒருவர் வாழ்வு காப்பாற்றப்படுமே. ஆனால் அந்த பொய் சொல்வதில் தப்பே இல்லை. ஆனால் தேவையற்ற பொய்களோ வாழ்க்கையை சீரழித்துவிடும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.